ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்மா ஜானு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஸ்பெஷல் டே அப்படின்ட்டே சொல்லலாம். ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்துருந்த நாள் இது. என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்க்கும்போதே கெஸ் பண்ணியிருப்பீங்க. பாப்பாவுக்கு பர்த்டேக்கு கிஃப்ட்டு ப்ளஸ் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு நான் பார்த்திங்கன்னா மூகாம்பிகை போயிருந்தேன். ஏன்னா மோஸ்ட்லி இங்கே பாப்பாவுக்கு நிறைய கிஃப்ட்டு இங்கே நான் சூஸ் பண்ணி எடுப்பேன். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கும். ஏன்னா பாப்பாவுக்கு வாட்டர் பாட்டில்னால் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பவுச்சுனா ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு தேர்டாக பார்த்திங்கன்னா பென்னு. இந்த 3 ஐட்டமுமே பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எதுனாலும் யூனிகார்னில் தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் நானும் வாட்டர் பாட்டில்ஸ் போய் தேடிட்டு இருந்தேன். ஆனால் கரெக்டாக நான் கெஸ் பண்ண மாதிரி யூனிகார்ன்லேயே கிடைச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன பாட்டிலும் இருந்தது, பெரிய பாட்டிலும் இருந்தது யூனிகார்ன்லேயே. சரி, ஏன் நம்ம சின்னதாக எடுக்கிறது அப்படின்ட்டு கொஞ்சம் பெருசாகவே சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட்டாக கிஃப்ட்ஸ் எல்லாமே கிடைச்சது. ஆனால் நம்ம அது திங்க் பண்ணி இது பாப்பாவுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படின்ட்டெல்லாம் நம்ம திங்க் பண்ணி அது வாங்கிறதுக்குள்ளே இருக்கிற கஷ்டம் இருக்கே, அது ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சண்டேன்றதுனால பாப்பா சபரிமலைக்கு போயிருந்தாங்க. ஸோ அந்த கேப்பில் தான் நான் வாங்க முடியும் அப்படின்றதுனால நானும் அம்மாவும் கடைக்கு போயிருந்தோம். போயிட்டு ஃபுல்லாக தேடி 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 அன்றைக்கி ஃபுல்லாக சண்டே ஃபுல்லாக நாங்கள் கிஃப்ட் வாங்குறதுக்கே அன்றைக்கி ஃபுல்லாக டே போச்சு. ஸோ பாப்பாவுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்ட்டு, ஏன்னா யூனிகார்ன் பிடிக்கிறதுனால நானுமே கடை கடையாக ஏறி யூனிகார்னில் கிடைக்குமா யூனிகார்னில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். எங்கள் அம்மாவுமே நீயும் பாப்பா மாதிரியே யூனிகார்ன்னு சொல்லிகிட்டே இரு, என்ன கிடைக்குதோ அதை எடு அப்படின்னாங்க. ஸோ என்னோடய மைண்டில் என்னென்னா, நான் வாங்குகிற கிஃப்ட்டு பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கணும். ஸோ அவள் அதை பார்த்து அப்செட் ஆகக்கூடாது, அவள் ஷாக் ஆகி ஹாப்பி ஆகணும் அப்படின்ட்டு நான் எல்லாமே ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து வாங்கினேன். ஏன்னா அவள் என்னென்ன கேட்பாளோ அது எல்லாமே மைண்டில் வச்சுப்பேன். மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவள் பர்த்டே அன்றைக்கி தான் நான் வாங்கி தருவேன். ஏன்னா எது வாங்குறதா இருந்தாலுமே பாப்பா என்கிட்ட அடம் பிடிக்க மாட்டாங்க. இது வேணும் அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ நான் இப்போ வாங்கி தரல, நான் என்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால் சரி மம்மி, ஓகே மம்மி அப்படின்னிடுவாங்க. ஸோ பாப்பா எங்களுக்கு கிடைச்சதே ரொம்ப பெரிய காட் கிஃப்ட்டுன்னு தான் நாங்கள் நினைப்போம். ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு பாப்பா எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிப்பா. எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, அதை புரிஞ்சு நடந்துப்பாங்க. ஏன்னா எங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க பாப்பா. ஸோ அதனால் நம்ம இந்த டே அவளுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டைம் 10th பர்த்டேன்றதுனால சரி 10 கிஃப்ட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ என்னென்ன கிஃப்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது சஸ்பென்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு தனியாக ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷனில் உங்களுக்கு அந்த கிஃப்டெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதனால் எல்லாமே பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே பிடிச்சிருந்தது. அது ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஷாக் ஆகிட்டாங்க பாப்பா. அதனால் எல்லாமே வாங்கி கொடுத்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நான் இங்கே மட்டும் எல்லா கிஃப்ட்டும் வாங்கலை. நான் பார்த்திங்கன்னா டிமார்ட்டுக்கும் போயிருந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நான் கிஃப்ட்டு தான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா பாப்பா சபரிமலைக்கு போயிருக்காங்க. ஸோ பாப்பாவுக்கு டிசம்பர் 24th பர்த்டே. ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பாப்பா வர்றதுக்குள்ளே நான் இந்த கிஃப்ட் எல்லாமே பேக் பண்ணி வைக்கணும். ஏன்னா பாப்பா வந்துட்டாங்கன்னா என்னால் பேக் பண்ண முடியாது. அவங்க இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு அது காமிங்க மம்மி, இது காமிங்க மம்மி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்துடுவாங்க. ஸோ அதனால் இந்த கேப்பில் அவங்க வர்றதுக்குள்ளே நான் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டுக்குமே போயிருந்தேன் கிஃப்ட் வாங்குறதுக்கு. ஏன்னா மோஸ்ட்லி பாதி கிஃப்ட்டு நான் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். அங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு கிஃப்ட் எல்லாமே. ஏன்னா பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியே இருந்துச்சு. நான் மோஸ்ட்லி அங்கே போகும்போது பாப்பா கேட்டுகிட்டே இருப்பாங்க, மம்மி எனக்கு இந்த திங்ஸ் வேணும், அந்த திங்ஸ் வேணும் அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஆன்லைன்லேயுமே ஒரு 3 கிஃப்ட்டு போட்டிருந்தேன். அதில் ஒன்று எனக்கு நான் ரிசீவ் பண்ணிட்டேன். பட் 2 கிஃப்ட் என்னால் ரிசீவ் பண்ண முடியல.
ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போயிட்டதுனால நான் ஃபோன் சப்மிட் பண்ணிவிடுவேன். அந்த கேப்பில் அவங்க கால் பண்ணதுனால என்னால் பிக்கப் பண்ண முடியல. ஸோ அதனால் அந்த 2 கிஃப்ட்டுமே அது எனக்கு ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் அது திரும்ப நான் ஆர்டர் போட்டிருக்கேன். பட் அது பாப்பா பர்த்டே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த கிஃப்ட்டு வந்து எனக்கு ரிசீவ் ஆகும். சரி ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ட்டு தான் நான் அந்த கிஃப்ட்டு போட்டிருக்கேன். ஏன்னா அதுவுமே பார்த்திங்கன்னா யூனிகார்னில் தான் போட்டிருக்கேன். யூனிகார்ன்னா பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் அது நான் போட்டிருக்கேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுடைய கிஃப்ட் எல்லாம் பேக் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சபரிமலை போயிட்டு இன்றைக்கி காலையில் தான் வந்தாங்க. ஸோ அதனால் பாப்பாவுக்கு என்ன ட்ரெஸ்ஸு பிடிக்குமோ அதுதான் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நான் நேற்றே போய் வாங்கலை. ஆனால் இவரும் சரி வெயிட் பண்ணு பாப்பா வந்துட்டோம் அதுக்கப்புறம் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் இப்போது ட்ரெஸ்ஸு வாங்க தான் கிளம்பிட்டுருக்கோம். மோஸ்ட்லி நாங்கள் எங்கே வாங்குவோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். சந்தோஷ் லைஃப் ஸ்டைலில் தான் பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸு செட் ஆகும். ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே பாருங்கள் 2 பேருமே நல்லா டயர்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பெரிய பாதைக்கு போயிட்டு வந்ததுனால நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. இப்போ சீக்கிரமாக போயிட்டு நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வந்துடலாம். வாங்க போகலாம். போகலாமா? வாங்க போகலாம். இன்னும் அவளை கூப்பிடல, கூப்பிடணும். நாங்கள் வந்து இப்போது சந்தோஷ்க்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா மோஸ்ட்லி பாப்பாவுக்கு அங்கே தான் ட்ரெஸ்ஸு வந்து செட் ஆகும். ஸோ அதனால் இங்கே தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா கிராண்டாகவும் கிடைக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்கே வந்து நம்ம வாங்கலாம். நான் வந்து இந்த டைம் ட்ரெண்டிங்காக எது வந்திருக்கோ அது வாங்கலான்னு தான் பார்த்தேன். ஏன்னா தீபாவளிக்கு நான் வந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பாப்பாவுக்கு அப்போ சாரீ மாடல் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாப்பாவுக்கு. ஸோ அதனால் இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கும் பர்த்டே, நானும் பாப்பா இது பண்ணியிருக்கேன்ல, அதனால் எனக்கு பர்த்டே. நான் மறுஜென்மம் எடுத்ததுனால எனக்கு பர்த்டே. ஸோ எனக்கும் ஒரு ட்ரெஸ் வாங்கி தரணும். ஆமாம், பின்ன சிசேரியன் பண்ணி நானும் பாப்பா வெளியே கொண்டு வந்திருக்கேன். அப்போ எனக்கு தானே பர்த்டே. முடியல வந்து உட்காந்துரு. இப்போ நாங்கள் அங்கே மேலே போன உடனே அவங்க வந்து என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஸோ இப்போ எனக்கு ட்ரெண்டிங்காக எது இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸு தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் வந்து மார்னிங் வந்து பாப்பாவுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் வாங்குவேன், ஈவினிங் வந்து கிராண்டாக வாங்குவேன். ஸோ எப்பயுமே எவ்ரி இயர் வந்து பாப்பாவுக்கு 2 செட்டு ட்ரெஸ்ஸு வாங்குவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்னிங் குளிக்க வச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸு போடுவேன். அது மாதிரி திரும்ப ஈவினிங் குளிக்க வச்சுட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸு கிராண்டான ட்ரெஸ்ஸு போடுவேன். அது வந்து பாப்பாவோடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேலேருந்தே எனக்கு வந்து இந்த ஹேபிட்டு. ஸோ 2 டைமே குளிக்க வச்சு ஃப்ரெஷ்ஷாக பாப்பாவை ரெடி பண்ணுவேன். எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த பிங்க் கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது பாப்பாவுக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஷார்ட்டாக இருந்ததுனால நான் வந்து அது வேணாம் அப்படின்னுட்டாரு. அம்மா எவ்வளோ ட்ரெஸ்ஸு எடுத்து போட்டாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபைடே ஆகலை. ட்ரெஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா பஃப்னு வந்து அம்ப்ரெல்லா டைப்பில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் பாப்பாவுக்கு வந்து லென்த்து வந்து கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் எனக்கு ஃப்ராக்கு தான் வேணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா ஃப்ராக் போட்டால் பாப்பாவுக்கு பஃப்னு பிரின்சஸ் மாதிரியே இருப்பாங்க. ஸோ அதனால் நான் அதுதான் தேடிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த சைடு போயிட்டு லெஹங்கா பார்க்கலாம் அப்படின்ட்டு போனேன். திரும்ப இந்த சைடு வந்தோன்னா இந்த சைடு இன்னொரு டைப் ஆஃப் லெஹங்காவோ இருக்குது. ஸோ அதையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு 3 சைடுமே நான் ரொம்ப அலைஞ்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை. எனக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. பாப்பாவுக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் நல்லா தேடி 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 கண்டுபிடிச்சி
ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்தேன். ஸோ நான் என்ன ட்ரெஸ்ஸு எடுத்திருப்பேன் அப்படின்ட்டு கெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்குனாலும் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வரும். பாய்.